அடடே யுமிகோ நீயா? குட் மார்னிங், வா வா. குட் மார்னிங் கெமுமாக்கி. ஆமா, காலையிலேயே எங்க கிளம்பிட்ட? நான் பவுலிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன் கெமுமாக்கி. ஓ அடடே, பவுலிங் கிளாஸா? அங்க பாரு கெனிச்சி வரான். ஹாய் கெனிச்சி. குட் மார்னிங் கெனிச்சி. நான் பவுலிங் கிளாஸ் போறேன், நீ வரியா? பவுலிங்கா? ஆமா, கெமுமாக்கி கூட என் கூட வரேன்னு சொன்னா. சரி வரேன். பாஸ் உங்களுக்கு bowling தெரியுன்ற விஷயம் சொல்லவே இல்லையே பாஸ். அட யாருக்கு தெரியும் கியோ, யுமிகோ கூப்பிடுறா நான் போறேன், அவ்வளவுதான், வேற என்ன? அவ்வளவுதானா? ஏன் கேனிச்சி, யுமிகோ கூப்பிட்ட உடனே வந்துட்டியே, உனக்கு இதெல்லாம் விளையாட தெரியுமா? இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இப்ப யுமிகோ பவுலிங் பண்ண போறாங்க. பிரமாதம், கலக்கலாம் விளையாடுங்க, வா வா. Thank you. கெனிச்சி நீ வந்து ட்ரை பண்றியா? பவுலிங் நானா? அட பால நடுவுல உருட்டி விடுப்பா, அது பட்டதான் எல்லா பாலும் கீழே விழுந்துரும், அவ்வளவுதான், வேற என்ன? என்ன இவன் இப்படி சொதப்புறான்? ஃபர்ஸ்ட் டைம் போடுறான்ல. பால பாட்டில பார்த்து போட சொன்னா அவன் சைடுல எல்லாம் போட்டுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் பால் எனக்கு அப்படிதான் ஆச்சு. நெக்ஸ்ட் பால் பாரு. அடுத்த பாலா? சரி, அதையும் பார்க்கலாம். போய் கரெக்ட்டா விழு. எஸ், ஒன் விழுந்துச்சு. ஒரு பாட்டிலுக்கே இவ்வளவு சந்தோஷம்னா எல்லா பாட்டிலும் விழுந்தா என்ன பண்ணுவேன்? கெமுமாக்கி, அடுத்தது ஓட்டம். என்னது என்னோட டர்னா? எனக்கு பயம்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டச் இல்ல, அவ்வளவுதான். அடடா பாஸ் கவுந்துட்டாரே. கெனிச்சி, கெமுமாக்கிக்கு பெரிய அடி இருக்காதுல்ல? எனக்கு அடிலாம் ஒண்ணும் படல யுமிகோ. கெனிச்சி, அடுத்த வாரம் நாம 2 பேரும் போட்டி வச்சுக்கலாமா? என்ன சொல்ற? நம்ம 2 பேர்ல யாரு ஜெயிச்சாங்கன்னு யுமிகோ தான் சொல்லுவா, ஓகேவா? அப்படின்னா நான் ரெடியா இருக்கேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. வாவ், இதுலயும் போட்டியா? டிங் டிங், என்ன கெனிச்சி இது? இந்த போட்டிய பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற, அப்புறம் எப்படி ஒத்துக்கிட்ட? எனக்கு அது விளையாட தெரியாதுதான், ஆனா அவ யூமிக்கு முன்னாடி கேட்டதுனால நான் ஒத்துக்க வேண்டியதாயிடுச்சு. ஹட்டோரி, இதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா. இதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டை நான் டிவில தான் பாத்திருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி இந்த விளையாட்டு கஷ்டம்லாம் இல்ல, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா போதும். நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ரெடியா? நீஞ்சா பாலா மாறுற டெக்னிக் கியோ, உன்னை நான் பாலா மாத்த போறேன். நீ பாலா மாறி என்னை எப்படியாவது வின் பண்ண வைக்கணும். இப்ப நீ பாலா மாற போற, சுத்தே 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 சுத்தே, அப்படிதான். கியோ, உன்னதான் நான் பவுலிங் பாலா யூஸ் பண்ண போறேன், ஜாக்கிரதையா இருக்கணும். மண்டை நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆமா, எங்க உன் வாயு, உன் மூக்கு, உன் கண்ணெல்லாம் காணோம். என் மூக்குல கைய விட்டுட்டீங்க பாஸ். இப்ப நான் உருட்ட போறேன், எல்லா பாட்டிலையும் கீழே வீழ்த்திடு. ஐயோ, எல்லா பாட்டிலையும் என்னை கீழே வீழ்த்திட்டேன். பிரமாதம், கண்டிப்பா இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன். கண்டிப்பா கெனிச்சி இந்த போட்டியில தோக்க தான் போறான், அது உறுதி. கபடி 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 கபடி. எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். நான் ரெடி கெனிச்சி. இந்த பாலை உருட்டி விட்டு அந்த பாட்டில் எல்லாம் கீழே வேணும், இதானே நீ சொல்றது? கரெக்டா சொன்ன ஹட்டோரி. சரி, இப்ப நான் உருட்டி விடுறேன், நீ கவனிச்சுக்கோ. ஹட்டோரி, டவுட் இல்ல, இப்படியே போச்சுன்னா கெமுமாக்கி தான் ஜெயிப்பான். என்னாச்சு உனக்கு? டிங் டிங். இமிகோ, நான் தான் கெமுமாக்கி பேசுறேன். சரி, இந்த சண்டே மேட்ச் கன்ஃபார்ம் தானே? அதுல டவுட்டே இல்ல, இந்த சண்டே கண்டிப்பா மேட்ச் இருக்கு. அப்ப ஓகே, நான் ரெடியா தான் இருக்கேன். என்னது, ரெடியா இருக்கியா? நீ சூப்பர் கெமுமாக்கி. என்ன விட்டுருங்க. அப்போ இதுக்கு நீங்க 2 பேரும் ரெடி. ஃபர்ஸ்ட் கெமுமாக்கி, நீயே பவுலிங் போடு. யுமிகோ, நான் எப்பவோ ரெடி ஆயிட்டேன். என் பால கூட தொட்டு பாரு எப்படி இருக்குன்னு. வாவ், பால் சூப்பரா இருக்கே. டாக்டர்ல பண்ண மாதிரி இருக்கு. இதுல சந்தேகமே இல்ல, நீ சொல்றது சரிதான். கெனிச்சி, ஒரு நிமிஷம் சைடுல வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இரு ஹட்டோரி, கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. இது பாரு, கெமுமாக்கி ஏதோ தில்லுமுள்ளு பண்றான்னு தெரியுது. நிச்சயமா அவன் குட்ட நான் வெளியில கொண்டு வந்துருவேன். நீதான் இதுல நிச்சயமா ஜெயிப்ப, அந்த தைரியம் உனக்கு இருக்கணும், புரியுதா? கெனிச்சி, 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் ரெடி. அட்டோரி என்ன பயன்படுத்தினாலும் நாம தான் கண்டிப்பா ஜெயிப்போம். என்ன கியோ, நீ தயாரா இருக்கியா? அதோ போறா டேய். போய் சொன்ன மாதிரியே செஞ்சுடு. வாவ் கெமுமாக்கி, நீ கலக்கிட்ட. உன் பால்ல ஏதோ மேஜிக் இருக்குன்னு சரி நினைக்கிறேன். போதும், ரொம்ப என்ன பத்தி புகழாத. சரி கெனிச்சி, இப்ப நீ தான் தயாரா இருக்கியா? பால்ல இருந்து வெளியில வந்த காலை பார்த்தா கியோத்து மாதிரி தான் இருக்கு. டிங் டிங். இப்ப பாரு, அடிச்சுடு. தப்பு தப்பா வருது. அட, நீ போடுறப்ப இந்த கல்லு இங்க இல்லையே கெமுமாக்கி. போட தெரியலன்னு ஒத்துக்கோ கெனிச்சி, அது மேல எதுக்கு பழிய போடுற? இவன் நடுவுல கல்ல வச்சு தில்லுமுள்ளு பண்ண ட்ரை பண்றானா? இவனை கவனிச்சுக்கிறேன். ஷின்சோ, ஷிஷிமாரு 2 பேரும் இங்க வாங்க. அட்டோரி அண்ணா, நீங்களா இங்க என்ன பண்ணீங்க? டிங் டிங். நிச்சயமா அந்த கெமுமாக்கி ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கூட அப்படிதான் தோணுது.
இருந்து. ஆமா எனக்கு அப்படித்தான் தோணுது. சிஷிமாரு, இப்போ உன்னை நான் bowling பாலா மாத்த போறேன். அப்பதான் அந்த கெமமாக்கி என்ன திட்டம் போட்டிருக்கான்னு நமக்கு தெரிய வரும். ஓகே, நிஞ்சா பால் டெக்னிக். பால். கெஞ்சி. தேங்க்யூ so much. ஆல் தி பெஸ்ட் கெனிச்சி, நீ வின் பண்ணு. கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன். இப்ப பாரு தம்பி. காண்டு. காண்டு. ஐயம்மா, மண்ட போச்சு. ஓஹோ, சிஷிமாரு நீதானா? எனக்கு அப்பவே தெரியும். நான் நினைச்ச மாதிரி நடந்துடுச்சு. டிங் டிங். டிங் டிங். இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஒண்ணும் இல்ல, கெமமாக்கி நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்ததான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான். இல்லையா கெமமாக்கி? டிங் டிங். ஆமா யுமிகோ, நீன்றதுனாலதான் அப்படி பண்ண, உன்னை சந்தோஷப்படுத்ததான். அப்படியா? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏதோ இப்ப விளையாட்டுக்காக இப்படி பண்ணிருக்கான். ஆனா உண்மையா விளையாடும் போது இந்த மாதிரி தில்லுமுல்லி எல்லாம் இவன் செய்ய மாட்டான். கரெக்ட் தானே கெமமாக்கி? ஆமா ஆட்டோரி, நீ சொல்ற மாதிரி கண்டிப்பா அடுத்த தடவை நல்ல கேம் தான் விளையாடுவேன். நீ யார்கிட்ட இருந்து வேணா தப்பிக்கலாம், ஆனா என் கண்ணுல இருந்து தப்பிக்க முடியாது, புரியுதா? டிங் டிங். ஒரு புது பூச்சியை கண்டுபிடிச்சிருக்கோம். டிங் டிங். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு நாம பூச்சிகளை பத்தி படிக்க போறோம். இதோ நீங்க பாக்குற இந்த பூச்சி என்னதுன்னு சொல்ல முடியுமா? சார் இதோ கெமமாக்கி, சொல்லுப்பா. சார், அது சிகப்பு புழு. இவனுக்கு இது கூட தெரியல, தப்பா சொல்றான். சார் அது ரெட் பீட்டில் பூச்சி தானே, கரெக்டா? சார், நான் விவரமா சொல்றேன். அது சிகப்பு பெண் புழு சார். பீட்டல் ஃபேமிலில இருந்து உருவானது. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அத பத்தி நான் கேள்விப்படவே இல்லையே. சரி கெமமாக்கி, இந்த புழுவை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லு பார்க்கலாம். எஸ் சார், இந்த சிகப்பு புழு இருக்கிறதுலே பார்க்க பெருசா இருக்கும். அதோட ரெக்கைகள் பிளாட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல சார், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புழு. அதுதான் சார் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உபயோகமான புழுவா? ஆமா சார், மரத்துல இருக்கிற சின்ன புழுவெல்லாம் இந்த பெரிய புழு சாப்பிட்றோம். ஜப்பான்ல 160 புழுல இதுவும் ஒரு வித்தியாசமான புழு சார். வாவ், சூப்பர். இது மட்டும் இல்ல இமைக்கோ, புத்தகத்துல உள்ள எல்லாத்தையும் நான் கரைச்சு குடிச்சிருக்கேன். ஆஹா, கெமமாக்கி, அப்படின்னா நீ எந்த புழுவை பத்தி கேட்டாலும் சொல்லுவ இல்லையா? கண்டிப்பா சொல்லுவேன் சார். வாவ். அட பாராட்டாதீங்கப்பா, இந்த புகழ்ச்சில எனக்கு பிடிக்காது, விடுங்க. இருந்தாலும் பெருந்தன்மை தான் உங்களுக்கு. ச்சே, வழக்கம் போல மாஸ்டர் கிட்ட இவன் நல்ல பேர் வாங்கிக்கிட்டான். வந்தே வந்தே வந்தே. ஒரு சாதாரண பட்டர்ஃப்ளை, அத பிடிக்க ஏன் இப்படி கத்துறீங்க? ஹட்டோரி, என்ன காப்பாத்து. அம்மா அசையாதீங்க, அப்படியே நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன் ப்ளீஸ் மா. ஹட்டோரி, ஒரு வித்தியாசமான பூச்சியை இப்ப நான் பிடிக்க போறேன். டிங் 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 டிங். ஹட்டோரி பிடிச்சிட்டியாப்பா? பூச்சி மாட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். டிங் என்னது? டிங். வித்தியாசமான பூச்சி நினைச்சா சாதாரண நூலுப்பா. தனக்கு புழுவை பத்தி எல்லாம் தெரியும்னு ரொம்ப பீத்திக்கிற அந்த கெமமாக்கி. அதனாலதான் புதுசா ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்கன்னு சொல்றேன். இங்க ஒரு வித்தியாசமான புழுவை கண்டுபிடிச்சேன். அப்படியா? எங்க இதோ 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 இங்கதான், இங்க பாரு. வித்தியாசமான பூச்சி அப்படின்னா புழுவை புடிச்சு காட்டுறியா? சாரி தெரியல. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வித்தியாசமான புழு கிடைக்கலையா ஹட்டோரி? கவலைப்படாத கெனிச்சி, நான் ஒரு சூப்பர் ஐடியா பண்ணி பூச்சியை பிடிக்கிறேன், ஓகேவா? நானும் ஹெல்ப் பண்றேன். என்ன ஐடியான்னு சொல்லு. டிங் 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 டிங். நான் இப்ப பண்ண போற நிஞ்சா டெக்னிக் எல்லா விதமான பூச்சியும் இது மேல விழும். அப்புறம் நமக்கு தேவையான வித்தியாசமான பூச்சியை நாமளே செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன எல்லாரும் ரெடியா? நாங்க ரெடியா இருக்கோம். டிங் 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 டிங். என் நிஞ்சா டெக்னிக்கால மரத்துல இருக்கிற பூச்சி எல்லாம் இப்ப கீழே விழ போகுது. ஆமா ஆமா, இந்த பூச்சில ஒண்ணு கூட நமக்கு தேவைப்படாது. மெதுவா மெதுவா. ஷின்சோ ஷிஷிமாரு, மாட்டிக்கிட்டான். இங்க வந்து தேட சொன்னா நைஸா உள்ள போறீங்களா? இங்க ஏதாவது வித்தியாசமா கிடைக்குமான்னு பார்த்தோம். காலையில இருந்து தேடுறோம், கொஞ்சமாவது. கெனிச்சி, நாமளும் காலையில இருந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். ஆனா ஒரு பூச்சி கூட இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. ஐடியா. நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான புழுவை நீயே கிரியேட் பண்ண ஹட்டோரி. நீ என்ன சொல்ற கெனிச்சி? ஹட்டோரி ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் டிங் பண்ணு. டிங். உண்மையான பூச்சியை உருவாக்க முடியாது, ஆனா ஒரு பொம்மை பூச்சியை உருவாக்கலாம். டிங் 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 டிங். உஃப். இப்போ இதுல 2 ஃபெதர் வச்சோம்னா பாக்குறதுக்கு உண்மையான வித்தியாசமான பூச்சியா இது தெரியும். ஆமா, இந்த மாதிரி வித்தியாசமான ஒண்ண இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. கண்டிப்பா இந்த புழுவை யாருமே பாத்திருக்க முடியாது. சார், நான் உள்ள வரலாமா? சார், கெமமாக்கிக்கு இந்த புழுவை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்கலாமா சார்? ஓ கண்டிப்பா. என்ன சார், புழுவை பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏப்பா, இந்த கெனிச்சி ஒரு வித்தியாசமான ஒண்ண கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கான். இது என்னன்னு கொஞ்சம் சொல்ல. கண்டிப்பா சார், அதுல என்ன கஷ்டம்?
என்ன கேமமாக்கி முழிக்கிற? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத்திருக்கவே மாட்டேல்ல. கெம்முமாக்கிக்கு தான் இத பத்தி எல்லா விஷயமும் தெரியுமே இல்ல சார்? அப்புறம் ஏன் முழிக்கிறா? கண்டுபிடிச்சிட்டேன் சார். இது உண்மையிலேயே வித்தியாசமான புழுதான் சார். இதுக்கு என்ன பேர் வைக்கிறான்னு பாக்கலாம். இது சாதாரண புழு இல்ல சார். இது பேரு போப்பே மேட்டரா. நீ என்னப்பா சொல்ற? என்ன வளர்ற? ஆமா ஆமா, இது நம்ம நாட்டு புழு இல்ல. இது வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு. நம்ம ஊர்ல இந்த மாதிரி புழு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆனா இந்த புழு நம்ம ஊருக்கு எப்படி வந்ததுன்றதுதான் ஆச்சரியமா இருக்கு. அப்ப இந்த வித்தியாசமான புழுவை நம்ம என்ன பண்ணலாம் சார்? இந்த புழு நம்ம ஊருக்கு வந்ததுக்கு நாம தான் இத நினைச்சு பெருமைப்படணும் சார். இந்த பெருமை எல்லாம் கிணச்சிக்கு தான் போய் சேரும். ஆமா கிணிச்சி, நீ மட்டும் இல்லனா இந்த வித்தியாசமான பூச்சை யாரும் பாத்துருக்கவே முடியாது. இத பேசாம நம்ம நியூஸ்ல கொடுத்தானே. ஆமா சார், இத டிவில கூட பண்ணோம். நான் இப்பவே போய் நியூஸ் சேனல்ஸுக்கும் பேப்பர்ஸுக்கும் இத சொல்ல போறேன். சார் சார், நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம் கெனிச்சி. இப்ப என்ன பண்றது சொல்லு. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. நியூஸ் பேப்பர் வரைக்கும் போச்சுன்னா அது உண்மையான புழு இல்லன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதோ வாயில வந்த பேரை சொல்லிட்டேன். ஆனா அதோட பேர் உண்மையான பேர் இல்லனா என் கதி அதோ கதிதான். டிங் 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 டிங். தூக்கமா வருதே. இருந்தாலும் நாம தூங்கவே கூடாது. விடிய விடிய முளைச்சிருந்து இந்த புழுவை பத்திரமா பாதுகாக்கணும். டிங் டிங். சார தூங்க வச்சுட்டு தான் அந்த பூச்சி எடுத்துக்கிட்டு போனோம். சூப்பர் ஐடியா. நிஞ்சா ஸ்லீப்பிங் டெக்னிக். டிங் டிங். டிங் டிங். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். எல்லாரும் நல்லா தேடுங்க. அது இங்கதான் இருக்கணும். கொஞ்ச நேரம் கண் அசந்த, அது எங்கேயோ போயிடுச்சு. தயவு செஞ்சு தேடுங்கப்பா. கண்ணை முழிச்சு பாதுகாக்கலாம் நினைச்சேன். எப்ப தூங்குறேன்னு எனக்கே தெரியல. தயவு செஞ்சு தேடுங்கப்பா. எங்க கிடைக்க போகுது? அதான் ஹட்டோரி எடுத்துட்டு போயிட்டானே. எல்லாரும் தேடுங்க. தேடுங்க தேடுங்க. இங்கதான் எங்கேயாவது இருக்கும். அது கண்டிப்பா பறந்து போயிருக்காது. தேடுங்க தேடுங்க. இருந்தாலும் நான் இப்படி ஒரு தப்பான விஷயத்த பண்ணி சாரை ஏமாத்திருக்க கூடாது. நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். டிங் 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 டிங். சிசு மாறுவாவது பிரான்ஸ் ஸ்டாச்சுவாவது. டிங் டிங். இப்பொழுது நீங்கள் வந்திருக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஜப்பானில் மிகவும் பெருமை வாய்ந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் பிரபலமானதுக்கான காரணம் இங்க இருக்கிற ஒரு டாகியோட சிலை தான். சிசுமாரு மாதிரியே இல்ல அந்த டாகி ஸ்டாச்சு. ஆமா, அது ஒரு டாகியோட தியாகத்துக்காக செய்யப்பட்ட ஸ்டாச்சு. அப்படி என்ன தியாகம் செஞ்சிருக்க அந்த டாக்? ஊரறிஞ்ச விஷயம் உனக்கு தெரியாதா? சரி சொல்ற கேளு. அப்ப என்னாச்சுன்னா, நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ப்ரொஃபசர் ஒரு டாகியை எடுத்து வளர்த்தாரு. அது ரொம்ப நல்ல டாகி. அது டெய்லி சாயங்காலம் ட்ரெயின் வர டைம்க்கு அவங்க மாஸ்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக பிளாட்ஃபார்ம்ல காத்திருக்கும். அப்ப தன்னுடைய முதலாளிக்கு அது அந்த அளவுக்கு விசுவாசமா இருந்திருக்குன்னு சொல்லு. அவர் இறந்த பிறகு கூட அந்த பழக்கத்தை அது விடல தெரியுமா? அடி அடின்னு மழை அடிச்சாலும் சரி, அது காத்துக்கிட்டே இருக்கும். சூறாவளி காத்துக்கு கூட அது பயப்படாது, அங்கேயே இருக்கும். பைத்தியம் பிடிச்சுக்குமா? இல்ல இல்ல, அது அவங்க மாஸ்டரை அவ்வளவு விரும்பிச்சு ஷின்சோ. ஒரு நாள் அதுவும் இறந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் மக்கள் அதோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சிலை வச்சாங்க. அந்த டாகிக்கு சிலை வச்சதுல தப்பே கிடையாது. சிச்சிமாரு மூஞ்சுக்கு சிலை வேணும்னு கேக்குது. அதான் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல சிஷிமாருவோட சிலையை திறந்து வைக்கிறதுல நாங்க பெருமைப்படுறோம். அவ்வளவுதானே. இன்னையில இருந்து நான் சாக்லேட் ரோல் சாப்பிடுறதையே விட்டுற போறேன். இனிமே நான் அதை தொட போறது இல்ல. அப்பாவையும் நான் ஸ்டேஷனுக்கு போய் காத்திருந்து கூட்டிட்டு வர போறேன். அவ்வளவுதான். ஏதோ ஜோர்ல போய்கிட்டு இருக்கான். ஒரு 4 நாள் ஆச்சுன்னா அவனுக்கே போர் அடிச்சிடும் பாருங்க. எனக்கு சிலை வைக்கப்பா. வேலைக்கு போறேன் சிலை வைக்க போறேன். நான் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன். எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கா? இனிமே அப்பாவை கூப்பிடுறதுக்கு நான் தினம் ஸ்டேஷன் வாசல்ல போய் காத்திருந்து கூட்டிட்டு வர போறேன். அப்பதான் எனக்கு செலவு வைப்பாங்க. இன்னும் சற்று நேரத்தில் 3வது பிளாட்ஃபார்மில் இருக்கும் ட்ரெயின் கிளம்பும். அப்பா எப்ப வருவாரோ தெரியலையே. அருமையான சாக்லேட் ரோல் வாசனை அடிக்குது. எங்க இருந்து வருது? ஓ, வாசனை அங்க இருந்து வருது.
ஏய் இங்க ஒரு டாகி வந்து திருடுது. ஏய் என்ன பண்ற வெளிய வா. நான் திருட வரேன். விட்டுங்க என்ன. என் கண்ணுல இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. மாட்டு வேலை புழிஞ்சறாரு உன்னை. அப்பா எனக்கு தேவையா இதெல்லாம்? சிஷிமாருக்கு பிரவுன் ஸ்டாச்சுவா எங்க இருக்கு கியோ? பாஸ் அந்த பைப்புல இங்க தான் பாஸ் எங்க இருக்கணும். எங்க பாஸ் அது அங்க இருக்க பாருங்க பாஸ். அது ஸ்டாச்சு இல்ல, சிஷிமாருவே தான். ஆஹா, இப்பதான் எனக்கு புரியுது. அவங்க அப்பாவை கூட்டிட்டு போறதுக்காக இங்க வந்திருக்கான். ஐடியா. அன்னைக்கம்மா அப்பா அடுத்த ட்ரெயின்ல தான் வருவாருன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் காத்திருக்கணும். ஆஹா, ரொம்ப பசி எடுக்குதே. என் பாக்ஸ்ல உள்ள சாக்லேட் ரோலை எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். வாசனை தூக்குது. என்னது சாக்லேட் ரோலா? இத அப்படியே வாயில போட்டா சுவை சூப்பரா இருக்கும். பயணிகள் கவனத்திற்கு ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 வரும். மிடோரி கொய்கா ஸ்டேஷன். மிடோரி கொய்கா ஸ்டேஷன். என்ன உனக்கு சாப்பிடணும் போல இருக்கா? ஆ? சரி, அப்படின்னா நான் 10 என்ற வரைக்கும் நீ கண்ணை திறக்க கூடாது. ஓகேவா? ஓகே ஓகே நீ எது சொன்னாலும் ஓகே. 1 2 3 4 5 6 7 8 மாட்டின 9 10. சிஷிமாரு ஏமாந்துட்டான். பாஸ் கிட்ட நம்ம சேச்சு மாறு சூப்பரா மாட்டிக்கிட்டா. பாஸ் கூட விட மாட்டாரு போல இருக்குது. ஓசில எதுக்கு வேணா காட்டுவா போல இருக்கு. என்னது சிஷிமாருவா? ஆமாப்பா, சிஷிமாரு உங்களை தேடித்தான் ஸ்டேஷனுக்கு போனா. சரி சரி, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நான் உடனே ஸ்டேஷனுக்கு போய் எங்க இருந்தாலும் சிஷிமார கூட்டிட்டு வரேன். டிங் டிங். அப்பாவை காணமே. நீ என்ன சொல்ற? சிஷிமாரு இன்னும் ஸ்டேஷன் வாசலே காத்துட்டு இருக்கானா? பாஸ் இப்படியே போச்சுனா சிசிமாரு நல்லவன பேர் எடுத்துருவா பாஸ். இப்படியே போனா அவனுக்கு ஸ்டாச்சு வச்சிருவாங்க போல இருக்கே கியோ. விடக்கூடாது. இன்னும் அப்பாவை காணும். அவர் வர மாட்டாரா தெரியல. ஆஹா மறுபடியும் சாக்லேட் ரோல். உனக்கு ஸ்டாச்சு வைக்கிறதுக்கு நான் விட்டுருவேனா என்ன? எனக்கு எனக்கு சாக்லேட் ரோல். ஐயா சாக்லேட் ரோல் போகுது. சாக்லேட் ரோல் போகுது. சிஷிமாரு அங்க போகாத. ட்ரெயின் வாட்டி சிஷிமாரு. ஆஹா நல்லா இருக்கு டேஸ்டா. டிங் டிங். டிங் டிங், என்ன இது? சிஷிமாரு, ninja technique of pulling the tail. டிங் டிங். அடோரி சீக்கிரம் காப்பாத்து. கெமுமாக்கி. டிங் 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 டிங். நல்ல வேலை, சிஷிமாருக்கு ஒண்ணும் ஆகல. நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி கெமுமாக்கி. இல்லனா நீ காப்பாத்தி இருக்க போற. நல்ல வேலை, சிஷிமாருக்கு ஒண்ணும் ஆகல. சிஷிமாருவை பிடிக்காத ஆள் இந்த உலகத்துல இருக்க முடியுமா? என்ன சொல்ற சிஷிமாரு? ஆமா ஆமா எனக்கு பசி உயிர் போகுது. முடிஞ்சா 2 சாக்லேட் ரோல் கொடுங்க. என்னால நம்ப முடியல. சிலைக்கு ஆசைப்பட்டு இங்க வந்தான், கடைசியில சாக்லேட் ரோல பார்த்து தனியா மறந்துட்டான். உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயமா இருக்கு. இந்த சிஷிமாரு எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டான்.